ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்திய கிரிக்கெட் உலகில் 500 டெஸ்ட் போட்டிகளை கடந்து சாதனை படைத்திருப்பதாக எல்லோரும் இடிதாங்கியிடம் கருத்து கேட்டு வந்திருக்கிறார். டெஸ்ட் என்றால் சோதனை. ஒரு மனிதனுக்கு சோதனை என்பது மிகவும் அவசியமானது. ஆக எல்லா துறைகளுக்கும் டெஸ்ட் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. டெஸ்டில் ஜெயித்தால்தான் மரபுகளை அறிந்து ஆடத் தெரிந்தவன் என்று உலகம் மெச்சும். அரசியலை பொறுத்த வரையிலும் டெஸ்ட் ஆட்டம் என்ற ஒன்றும் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இடைத்தேர்தல் என்பதும் ஒரு வகையான டெஸ்ட் தான். அதுபோலத்தான் உள்ளாட்சி தேர்தலும். ஆக சோதனை என்றாலே அது வேதனை அளிக்கும் சமாசாரம் என்பது உண்மை. டெஸ்ட் போட்டியில் 5 நாட்களாக வெட்ட வெயிலில் நின்று கொண்டு டொக்கு டொக்கு என்று கட்டையை போட்டுக் கொண்டு இருந்தால்தான் பட்டையை கிளப்பும் அளவுக்கு பட்டறிவை பெற முடியும். நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ எதிராளிகள் எப்படி பந்து வீசுகிறார்கள், அது எப்படி பிச்சாகி எப்படி எகுரும், அதற்கு தக்கவாறு எப்படி தடுப்பாட்டம் ஆட வேண்டும் என்று முதலில் பார்த்து பழக வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் எதிராளி பந்து வீசினால் அதை எதிர்கொள்ளாமல் அமளி துமளியில் இறங்கினால் அங்கே டெஸ்ட் என்பதே இருக்காது. அது ஒரு 2020 கிரிக்கெட் போல் ஆகிவிடாதா? வந்தோம் போனோம் என்று ஆட்டையை முடித்து கொண்டு போனால் மேன் ஆஃப் த மேட்ச் பட்டம் கிடைக்கலாம். ஆனால் மேன் ஆஃப் த பார்லிமெண்ட் அல்லது மேன் ஆஃப் த சட்டமன்றம் என்ற பட்டம் கிடைக்குமா? ஆக எல்லோருக்குமே தங்களை ஒரு சோதனை களத்தில் நிறுத்தி நன்றாக பயிற்சி எடுத்தால்தான் எந்த பந்து எங்கிருந்து வந்தாலும் அதனை தடுத்தாட முடியும் அல்லது அடித்தாட முடியும். அதற்கு சோதனை ரொம்ப அவசியம். டெஸ்டில் ஈ அடிச்சான் காப்பி அடித்து வெற்றி பெற்று விடலாம். ஆனால் இன்டர்வியூவில் அடிப்பதற்கு ஈ இருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கண்டதை தின்றால் பண்டிதன் ஆகலாம், கண்ட பந்தையும் நின்று ஆடினால் சச்சின் ஆகலாம் என்று இடிதாங்கி இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுகிறார். இடிதாங்கி அரசியலில் ஒரு விருட்சமாக விரிந்து நிற்கிறான் என்று சொன்னால் அவன் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறான். அந்த வேதனைகளை எல்லாம் வெளியில் காட்டிக்கொள்ள முடியுமா? அப்படி காட்டுவது அரசியல் நாகரிகமாக இருக்காது. அரியர் வைக்காதவன் வாழ்க்கை அரை வாழ்க்கை என்று கல்லூரியிலேயே பாடம் படித்தவன் அரசியலிலும் அரியர் வரத்தான் செய்யும். மேயராகி விடலாம் என்று மகிழ்ச்சியாக இருக்கும் போதே இடிதாங்கி நிற்க வேண்டிய தொகுதி மகளிருக்கு போய்விட்டதாக சொல்லிவிட்டார்கள். இப்படியாக சோதனைகள் வரத்தான் செய்யும். டெஸ்டில் இடிதாங்கி ஜெயித்ததாக வரலாறு இல்லாவிட்டாலும் சோதனையில் எப்படியும் வெற்றி பெற்றே தீருவான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.